நாளை நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் ஆதரவாளர்கள் தமது மனசாட்சிக்கு இணங்க வாக்களிக்க வேண்டும் என கட்சி பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். அன்று வழங்கப்பட்ட ஜனநாயகம் இல்லாமல் போகும் நிலைக்கு நாம் வந்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் நாளை மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் நான் விசேட கருத்தொன்றை தெரிவிக்கின்றேன். கட்சி தொடர்பில் நேர்மையாக எண்ணி நாம் தொடர்ந்தும் தோல்வி அடைவோமா அல்லது விரைவில் வெற்றியீட்டுவோமா என்ற விடயங்கள் தொடர்பில் உங்களது மனச்சாட்சிக்கு இணங்கி தூய தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எமது கட்சியின் கீழ்மட்டத்தில் உள்ள பல மக்கள் பிரதிநிதிகளுக்கு நாளை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அனுமதி பத்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என எனக்கு தகவல் கிடைத்தது. அனைத்து நகரசபை மற்றும் பிரதி சபை உறுப்பினர்களுக்கும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான உரிமை உள்ளது. அதனால் நீங்கள் அனைவரும் உடனடியாக கட்சி தலைமையகத்திற்கு அழைப்பு விடுத்து அனுமதி பத்திரத்தை பெற்று நாளை கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்மானம் மிக்கதொரு சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ளுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். T-56 ரக துப்பாக்கி ரவைகளுக்கு முகம் கொடுத்தேனும் கட்சியின் ஜனநாயகத்திற்காக நாடு குறித்து சிந்தித்து மனச்சாட்சிக்கு இணங்க எமது உறுப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வார்கள் என நான் தெளிவாக கூறுகின்றேன். மனச்சாட்சி கிடங்கு கட்சியை வெற்றியடை செய்யவே நாம் எதிர்பார்க்கின்றோம். வேறு எதற்காகவும் அல்ல. தனிப்பட்ட ரீதியில் வெற்றி பெறுவதற்கும் கட்சியினூடாக பயனை பெறுவதற்கும் இந்த கட்சியை வர்த்தகமாக மாற்றுவதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை. கட்சியின் எதிர்கால வெற்றியை மனச்சாட்சி கிடங்க பெற்றுக் கொள்வதற்கு எமக்கு பலத்தை வழங்கி எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை சிறந்த யுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த வாழ்நாள் தலைமைத்துவ கொள்கையை ரத்து செய்து 2010ஆம் ஆண்டு இந்த புதிய யாப்பை நிறைவேற்றினோம். புதிய யாப்பில் உள்ள வருடாந்த தலைமைத்துவ மாற்றம் என்ற விடயம் 6 ஆண்டுகள் வரை நீடிக்கின்ற நிலையிலேயே இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. மீண்டும் 1995ஆம் ஆண்டின் சம்மேளனத்திற்கு நாம் பின்னோக்கி நகர்வதனையே இதன் மூலம் காண முடிகின்றது. தனி நபர்களை பாதுகாப்பதை விடவும் கட்சியையும் ஆதரவாளர்களையும் பாதுகாப்பதே எமது தேவையாக உள்ளது. குறிப்பாக மேலும் 6 வருடங்களால் பதவிக்காலத்தை நீடிக்கும் திருத்தம் தொடர்பில் மிகவும் சிந்தித்து அறிவுபூர்வமாக மனச்சாட்சிக்கு ஏற்றவாறு செயற்பட வேண்டும் என அன்பான வேண்டுகோளை அனைவரிடம் இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றேன். டிபி விஜயதுங்க தோல்வியுற்ற பின்னர் 1994ஆம் ஆண்டு விலகிக் கொண்டார். ஜே.ஆர். ஜெயவர்தனவும் பிரேமதாசவிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். தலைமைத்துவம் தொடர்பான திருத்தம் கொண்டுவரப்பட்ட போதிலும் கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியாது போனது என நான் கருதுகின்றேன். முதல் தடவையாக ஜனநாயக ரீதியில் அனைவரது வாக்குகளினாலும் தெரிவான தலைவர் இருந்த சந்தர்ப்பத்திலேயே ஐக்கிய தேசிய கட்சி நீண்ட காலம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்துகின்ற போது யாப்பு திருத்தத்தினை மேற்கொள்ளாது நபர்களை மாற்ற வேண்டிய தேவையை உள்ளது. கிராம அபிவிருத்தி சங்கம் அல்லது மரண உதவி சங்கங்களின் தலைமைத்துவங்கள் கூட வருடாந்தம் மாற்றப்படுகின்றன. எனவே கட்சியிலும் வருடாந்தம் நியமிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என நான் கூற விரும்புகின்றேன். நாளைய தினம் எமது கட்சி ஆதரவாளர்களின் இதய துடிப்பு நாடி துடிப்பு என்பது தொடர்பில் பெரும் நம்பிக்கை உள்ளது. இதன் அடிப்படையில் சிறந்த எதிர்பார்ப்பை நாம் கொண்டுள்ளோம். கட்சியை கட்டி எழுப்ப முடியும். கட்சியை வெற்றி பெற செய்ய முடியும். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். நாளைய தினம் ஆதரவாளர்கள் தீர்மானம் ஒன்றை எடுப்பார்கள் என நான் நம்புகின்றேன். ஸ்ரீகொத்தவை தாண்டி செல்கின்ற போது இராணுவ முகாமை போன்று தடைகள் ஏற்படுத்தப்பட்டு முட்கம்பிகள் போடப்பட்டுள்ளன. 1500க்கும் அதிகமான போலீசாரை நாளை அந்த இடத்தில் கடமையில் ஈடுபடுத்த அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவிடம் நான் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். இந்த சம்மேளன கூட்டத்தை நிறுத்தி அதனை அலரி மாளிகையில் நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அலரி மாளிகையில் உள்ளதை போன்று பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தின் கவனம் ஆகியன இன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சிறிகொத்த கட்சி தலைமையகத்தின் முன்பாக உள்ள வீதி புனரமைக்கப்பட்டது. சிறிகொத்த கட்சி தலைமையகம் முன்பாக உள்ள வீதி தற்போது இவ்வாறே காட்சியளிக்கின்றது. நாளைய மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலர்கள் துப்பாக்கிகளை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இது நாளை நடைபெறவுள்ள கட்சி மாநாட்டின் முன்னாயத்த நடவடிக்கையா? பாராளுமன்றத்திற்குள் நிலவிய அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க இன்று பிற்பகல் 3 தடவைகள் அக்ரசனத்திலிருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
இதேவேளை நாளைய தினம் துப்பாக்கிகள் எதுவுமின்றி கடமைக்கு வருமாறு தமது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசிக்ர இன்று பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேலும் சில உறுப்பினர்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜாசிக்ர, புத்திக பத்திரன, சஜித் பிரேமதாச, சுஜீவ சேனசிங்க, ரஞ்சித் மத்ம பண்டார, ருவான் விஜயவர்தன, RS பெர்னாண்டோ, நிரோஷன் பெரேரா ஆகியோர் இது தொடர்பில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியுள்ளனர். இதன் பிரகாரம் தங்களின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் துப்பாக்கிகளை கையளித்துவிட்டு வெறுமனே நாளைய தினம் கடமைக்கு சமூகம் அளிக்க நேரிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரான தாசிரி ஜாசிகர உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதனால் தங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள இந்த உறுப்பினர்கள் யாரின் பணிப்புரைக்கமை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடி, ஐக்கிய தேசிய கட்சி சம்மேளனத்தின் ஏற்பாட்டுக்குழு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். சம்மேளன வளாகத்திற்கு மாத்திரமே துப்பாக்கிகளை கொண்டு செல்ல முடியாது என பிரதி சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைவரது பதவிக்காலத்தை 6 வருடங்களால் நீடிக்கும் யோசனையின் கால எல்லையை குறைக்குமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் இன்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செயற்குழுவினால் அந்த யோசனை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டமையினால் அதனை முன்னெடுப்பது சிரமமான விடயம் என ரணில் விக்ரமசிங்க இதன் போது தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள கட்சியின் சம்மேளன கூட்டத்தில் தலைமைத்துவ பதவிக்கால நீடிப்பை குறைப்பதற்கான யோசனை கட்சி தலைவரினால் கொண்டுவரப்படுமாயின் அதற்கு பெரும்பாலானோரின் ஆதரவு கிடைக்கும் என இதன் போது சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் அவர்களது யோசனைக்கு தலைவர் இணக்கம் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தலைமைத்துவ பொறுப்பை 6 வருடங்களால் நீடிக்கும் யோசனை ஏற்கனவே கட்சியின் குண்டர்கள் அடங்கிய செயற்குழுவினாலேயே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதனை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் மீண்டும் ஞாபகமூட்டுகின்றனர். இதேவேளை தலைவரது பதவிக்கால நீடிப்பு குறித்து இன்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். செயற்குழுவினால் யோசனை முன்னெடுக்கப்படவில்லை எனினும் அது தொடர்பில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்று வருகிறது.